السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد تعظيما وتكريما ومخبرا وآمرا: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وصحبه وسلم صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله صلى الله عليه وسلم. وقال تعالى في آية أخرى: وإذ أسر النبي إلى بعض أزواجه حديثا فلما نبأت به وأظهره الله عليه. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. புகழனைத்தும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் குறைவின்றி நிறைவாக என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளினால் நாம் எல்லாம் புனிதமிகு ஜும்ஆவுடைய நாளில் நல்ல பல செய்திகளை செவியுற்று செவ்வனே அதன் அடிப்படையில் நமது வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நன்னோக்கில் நாம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம், வர இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனை முழுமையாக ஏற்று இதன் முழு பயனையும் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதன் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாதத்துகளையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்களில் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய வருமானங்களில் அபிவிருத்தி செய்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்வில் பல்வேறு விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய, பேணப்பட வேண்டிய காரியங்களாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அதில் ரகசியம் என்பது இஸ்லாத்தில் மிக மிக பேணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் சில ரகசியங்கள் இருக்கும். அது அவர்களுக்கான ரகசியமாக இருந்தால் முடிந்த வரைக்கும் வேறு யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள். அதுவே பிறருடைய ரகசியமாக இருந்தால் எப்படியெல்லாம் நாம் அதை பற்றி சொல்வது என்கிற வித்தியாசமான சிந்தனையில் செயல்படுகிற ஒரு மோசமான குணம் நிறைந்த சில மனிதர்கள் கூட இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பொதுவாக நம் ரகசியமாக இருக்கட்டும், பிறருடைய ரகசியமாக இருக்கட்டும், அது எந்த அளவிற்கு வெளிப்படுத்தப்படாமல் பாதுகாக்கப்படுகிறதோ அதுவரைக்கும் தான் அதற்கு பெயர் ரகசியம். இல்லை என்றால் அது பரகசியமாக ஆக்கப்பட்டு
பல்வேறு விளைவுகளை சந்திக்கக்கூடிய, பல்வேறு ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய காரியமாக அது அமைந்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியோர்களே, இந்த ரகசியம் என்பது கணவன் மனைவிகளுக்கு மத்தியில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில், சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில், நட்புறவுகளுக்கு மத்தியில், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இப்படி பல ரகசியங்கள், பல பரிமாற்றங்களில் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் என்றால் அதனை அவர்கள் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த ரகசியம் ரகசியமாகவே அவர்களிடத்தில் வைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய அந்த நட்புறவு, அவர்களுடைய அந்த காதல், அவர்களுடைய அந்த பாசம், அவர்களுடைய அந்த அன்பு, அவர்களுடைய அந்த நேசத்திற்கு அது ஆபத்தை தரக்கூடியதாக, அல்லது அந்த உறவுகள் முறிந்து விடுகின்ற அளவிற்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற விஷயம் அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், மன் சமிஅ மின் ரஜுலின் ஹதீஸன், ஒரு நபர் வேறொரு நபரிடத்தில் இருந்து ஒரு செய்தியை செவியேற்கிறார். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, லா யஸ்தஹி அன் யுذكر அன்ஹு, ஆனால் அந்த செய்தியை சொல்லுகிற அந்த நபர் இது பற்றி வேறு யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று கூட அவர் சொல்லவில்லை. ஆனால் நாம் பிறரிடத்தில் சொல்வதை அவர் விரும்ப மாட்டார் என்று இருந்தால் ஃபஹுவ அமானத்துன், அந்த செய்தி உங்களுக்கு அமானிதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அவர் யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொல்லல, இருந்தாலும் இந்த தகவல் வேறொரு இடத்தில் பரிமாற்றம் செய்யப்படும் என்றால் இவர் அதனை விரும்ப மாட்டார், சங்கடப்படுவார், கோபித்துக் கொள்வார் என்கிற ஒரு நிலை இருக்கும் என்றால் அந்த செய்தி யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று அவர் சொல்லாவிட்டாலும் கூட ஃபஹுவ அமானத்துன் வ இல்லம் யஸ்தத்திமுஹு, அவர் பிறரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை என்றாலும் கூட அது அமானிதம் தான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிடத்தில் நம்மை நம்பி நம்முடைய தோழர்கள், நம்முடைய உறவுகள், என் மனைவி, மக்கள் யார் வேண்டுமானாலும் சில விஷயங்களை ரகசியமாக சொல்வார்கள். சில நேரங்கள்ல இது யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது சொல்லாத வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாம இருந்துடலாம். ஆனா யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த இடத்துல யார்கிட்டயா போய் சொல்லணும் 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 இருக்கும். அதே அந்த ஒரு விஷயத்தை 9 ஆக்கி, அந்த 9 90 ஆக்கி பல பிரிவுகளை உருவாக்கக்கூடிய, பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அந்த விஷயம் அமைந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலுள்ள ஒரு வசனம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இது அஸர்ரன் நபியு என்கிற அந்த வசனத்தை ஓதி காண்பித்தேன். அந்த வசனம் இறக்குவதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா தேன் குடித்து விட்டு அந்த வீட்டில் சற்று நேரம் இருந்து விட்டு வருவது பெருமானாருடைய வழமை. ஆனா இது ஆயிஷா அம்மாக்கு பிடிக்கல. புது ஆயிஷா அம்மாக்கு கொஞ்சம் ரோஷம், அவங்களுக்கு வயசு கம்மி அப்படிங்கிறதுனால அந்த என்ன சொல்றதுன்னா நம்மள்கிட்ட மட்டும்தான் ரசூலுல்லாஹ் பழகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இடத்தில் அதிகம். இந்த பொசசிவ்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது ஆயிஷா அம்மாட்ட அதிக ரசூலுல்லாஹ் விஷயத்துல. அப்ப தேன் குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் இவங்க அவங்களுடைய மனைவி ஸைனப் வீட்டுக்கு போறாங்க, தேன் குடிச்சிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறதுனால ஆயிஷா அம்மா இதை எப்படியாவது கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேறொரு மனைவியா இருக்கக்கூடிய ஹப்ஸா அம்மா அவங்கள கூட்டு சேர்த்துக்கிறாங்க. இதுல 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, ஆயிஷா அம்மா போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நம்முடைய கணவர் என்னுடைய வீட்டிற்கோ அல்லது உங்க வீட்டுக்கோ வர்றாங்க அப்படின்னா, ஸைனப் வீட்டுல இருந்து வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவங்க தேன் குடிச்சுட்டு தான் வருவாங்க, தேன் சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. வந்தா நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், என் வீட்டுக்கு வந்தாலும் சரி உங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஏதோ ஒரு
துர்வாடை வருகிறது அப்படின்னு சொல்லணும். அல்லாஹு அக்பர். எந்த இடத்திலும் இன்னும் சொல்வதானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை கூட கஸ்தூரியை விட மனம் கமலக்கூடியதாகத்தான் இருந்தது என்றுதான் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. ஆனா ஆயிஷா அம்மாவுடைய பிஸ்ட் பாருங்க எப்படின்னு, துர்வாடை வருது, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த வாயிலிருந்து வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லிடணும் அப்படின்னு. மனைவிகள் தானே, எல்லா இடத்திலும் அந்த விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். பெண்கள் தானே கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் அதே மாதிரி வர்றாங்க. வந்த உடனே அந்த 2 பேர்ல ஒருத்தன் கேட்கிறாங்க, அகல்த மகாஃபீர், நீங்க அந்த கருவேல மரத்தினுடைய பிசின் ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு. கருவேல மரத்தினுடைய பிசின் யாராவது சாப்பிடுவாங்க? அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வை திசை திருப்பணும். இனி அங்க போறதோட முடிச்சுக்கணும், தேன் சாப்பிடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த கேட்கிறாங்க, அகல்த மகாஃபீர், கருவேல மரத்தினுடைய அந்த பிசினை நீங்கள் சாப்பிட்டீர்களா? இன்னி அஜுதுமின் கரீஹ மகாஃபீர், அந்த கருவேல மரத்தினுடைய பிசினுடைய துர்வாடை வீசுகிறது என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்க தன் மீது இந்த வாடை வருவது வேறு யாரும் விரும்ப மாட்டார்களோ, இன்னும் சொல்வதானால் தன்னுடைய மனைவிக்கு நாம் சுத்தமாக நறுமணம் நிறைந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற பாடத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். ஆண்கள் எல்லாம் நினைப்பார்கள் மனைவி எப்பவுமே கமகமன் இருக்கணும், அவங்க எப்பவுமே தலை சீவி நீட்டா இருக்கணும், எப்போ குளிச்சு இருக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம அப்படி இருக்க மாட்டோம். வேலை விட்டு வந்ததையும் வேறையோட போய் அவங்க பக்கத்துல உட்காருவோம் இல்லையா? அது சில நேரம் நடக்கிறது உண்டு. எப்படி பெண்கள் மனைவி சுத்தமாக தனக்கு நறுமணம் வீசக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புகிறாரோ, அதே போன்றுதான் மனைவியிடத்திலும் இவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் எந்த துர்வாடையும் எந்த மனைவியும் அவர்கள் நுகர்ந்து விட்டு முகம் சுளித்து விடக் கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள். இல்ல அப்படி எதுவும் ஆசை வரலையே, எனக்கு அப்படி எதுவும் ஆசை வந்த மாதிரி தெரியல, வலாக்கின்னி, இருந்தாலும் குன்து அஷ்ரப அஸலன், நான் கருவேல மர பிசின்ல நான் சாப்பிடல, அப்படி வாசம் வந்த மாதிரி எனக்கு தெரியல, நான் ஸைனப் வீட்டுக்கு போனேன், தேன் தான் குடிச்சிட்டு வந்தேன். இது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு? ஆயிஷா அம்மாக்கு தெரியாம இருந்துச்சா? ஹப்ஸா அம்மாக்கு தெரியாம இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு அங்க தெரியும். ஆனா இவர்களுடைய விளையாட்டு எப்படி என்பதை பார்ப்பதற்காக நாயகம் சொல்கிறார்கள், நான் கருவேல மர பிசின் எல்லாம் சாப்பிடல, தேனு தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் இந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அவர்களுடைய வீட்டில் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலன் அஊது லஹு, இதற்கு மேல் ஒருபோதும் நான் தேனை சாப்பிட மாட்டேன், வகத் ஹலஃப்து, நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், இனி என்னுடைய வாழ்நாளில் தேன் அங்க போய் சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணி சொல்லிடுறாங்க ரசூலுல்லாஹ். அதற்கு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க பெருமானார், லா துக்பிரி பிதாலிக அஹதா, இந்த தகவலை வேறு யாரிடத்திலும் நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியாக ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன அர்த்தம்? இனி நான் ஸைனப் வீட்டுக்கு போனா கூட சத்தியமா இனி தேன் நான் சாப்பிட மாட்டேன், தேனிலிருந்து மனம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் துர்வாடை வீசாது என்று தெரியும். ஆனால் மனைவிக்கு பிடிக்கல அப்படிங்கறத விளங்கிட்டு இவங்க ஏதோ விளையாடுறாங்க, ஏதோ இவங்க ஒரு வித்தியாசமான சிந்தனையில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ரசூலுல்லாஹ் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்கிற ஒரே காரணத்தினால் தான் விருப்பத்தோடு செய்து வந்த அந்த செயலை விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கணவன்மார்கள் எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோம்? மனைவிக்கு பிடிக்கல, அப்படித்தான் இருப்பேன், உனக்கு என்னடி வந்துச்சு அப்படி. அந்த இடத்துலதான் வீரமெல்லாம் பயங்கரமா வரும் இல்லையா? தேவைன்னா நீ இரு, நான் உங்ககிட்ட ஏதாவது பண்ணனா, நான் சாப்பிடறதுல உனக்கு என்ன வந்துச்சு, நான் பண்றதுல உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு விதண்டாவதம் பேசுவோம். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. பெருமானாருக்கு அது விருப்பமான விஷயமாக இருந்தாலும் கூட மனைவிக்கு பிடிக்கல, சத்தியத்தோடு சொல்கிறார்கள், இதற்கு மேல் ஸைனப் வீட்டிற்கு சென்றால் அந்த தேனை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, லா துக்பிரி பிதாலிக அஹதா, நான் சத்தியமிட்டு தேன் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னதை வேறு யாரிடத்திலும் சொல்லிட வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? ஸைனப் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அங்கு கூட அந்த மனைவிக்கு எந்த வகையிலும் வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதிலும் கருத்தாக இருந்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டாங்க, இனி நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மத்த மனைமார்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சத்தியம் செய்து யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன அந்த ரகசிய விஷயத்தை மற்ற மனைவிமார்களுக்கு சொல்லுகிறார்கள். உடனே வல்லோன் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறான். இது அஸர்ரன் நபி இலா பஅதி அஸ்வாஜிஹி ஹதீஸா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவியில் சிலரிடத்திலே சில விஷயத்தை சொல்கிறார்கள், ரகசியமாக சொன்னார்கள். ஃபலம்மா நப்பஅத் பிஹி, அதில் ஒரு மனைவி மற்றொருடத்தில் சொன்ன பொழுது வஅல்ஹரஹுல்லாஹு அலைஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதனை வெளிப்படுத்தி காட்டிவிட்டான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் எதையும் மறைக்க மாட்டான், எல்லா விஷயங்களையும் வெளிப்படுத்தி காட்டி விடுவான். அதனால் தான் நாம் சொல்கிறோம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு தெரியும். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அசைக்க முடியாத கொள்கை. அல்லாஹ் அனைத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணம், ரகசியம் வேறொரு நபர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அந்த ரகசியம் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். வேறு நபர்களுக்கு ரகசியம் சொல்லப்பட்ட மனிதர் சொல்லிவிடுவார் என்றால் வல்லோன் அல்லாஹ் வேறொரு வகையில் இவர்தான் இப்படி செய்தார் என்று வெளிப்படுத்தி விடுவான். அந்த இடத்துல சங்கடங்கள் உருவாகும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சொன்னா யார்ட்டு சொல்ல வேண்டாம்னு சொன்னா, நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்றேன், வேற யார்ட்டையும் சொல்லிடாத. அல்லாஹு அக்பர். இவர் இப்படி சொல்லுவாரா, அவரு போய் இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லுவார், வந்தாரு இவர்கிட்ட யார்ட்டையும் சொல்லிடுற. இப்படியே சொல்லி 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 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறதுல வீட்டாளர்கள் தெரிஞ்சிருக்கும். என்னப்பா இது, அவர் அங்க போய் முழிப்பாரு, நான் யார்கிட்டயுமே சொல்லலையே, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, பொண்டாட்டிக்கு எப்படி தெரிஞ்சது, பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அந்த இடத்துல பல பிரச்சனைகள் உருவாகும். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இதுல சில பேர் சுகம் பார்த்திருப்பாங்க, ருசிகண்ட பூனையாக இருப்பாரு. ரகசியம் சொல்லப்படுது அப்படின்னா அதை போய் பிபிசி சேனல் மாதிரி 10 பேருக்கு 100 பேருக்கு 1000 பேருக்கு சொன்னாதான் அவங்களுக்கு தூக்கம் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஆளுகளையாத்தான் தேடி போய் சொல்லுவோம். இதுதான் நம்மளோட பிரச்சனை. ஆனா நம்ம நினைக்கிறோம் இது அல்லாஹ் யார்கிட்டையும் காட்ட மாட்டான் அப்படின்னு. ரகசியம் உங்களிடத்தில் சொல்லப்பட்டால் அது நீங்கள் உங்களோடு வைத்துக் கொண்டால் உங்களுக்கான கண்ணியமும் மரியாதையும் சமுதாயத்திலும் அல்லாஹ்விடத்திலும் உயர்வாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் வேறொரு இடத்தில் ரகசியம் என்பதை வெளிப்படுத்தி விடுவீர்களே என்றால் வேறொரு வகையில் அல்லாஹ் அசிங்கப்படுத்தி விடுவான். கணித்திருக்கிறீர்களே, இதுல குறிப்பா பெண்கள்கிட்ட ரகசியம் அவ்வளவு சீக்கிரம் தங்கவே தங்காது. ஆண்கள்ல கூட விரல் விட்டு எண்ணிடலாம். பெண்கள்ல மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமும் சீக்கிரட்டாவே இருக்காது. கடைசிக்கு வீட்டுக்காரத்தையே சொல்லிடுவாங்க. கேட்டா எங்களுக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இல்லை, ஒழிக்க வேண்டியது ஒழிக்க மாட்டாங்க, மறைக்க வேண்டியது மறைக்க மாட்டாங்க. கேட்டா எந்த ஒரு ஒளிவு முறையுமே இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில எதை சொல்லணுமோ அதை சொல்லாம விடுவாங்க, எதை சொல்லக்கூடாதோ அதை நிறைய சொல்லிடுவாங்க. ஆனா பெண்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் ஹசரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவர்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது ஃபாத்திமாவை வர சொல்றாங்க. ஃபாத்திமா அம்மாவும் வர்றாங்க. வந்த இடத்துல கிட்ட போறாங்க. ஃபாத்திமா அம்மா அவங்கள அப்படியே கூப்பிட்டு காதுக்குள்ள ரகசிய ஒரு விஷயத்த சொல்றாங்க. யாருக்குமே தெரியல. அந்த சபையில யாரு இருக்காங்க, ஆயிஷா அம்மாவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலை எப்படின்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும். என்ன ரசூலுல்லாஹ் என் பிள்ளைகிட்ட மட்டும் என்ன சொல்றாங்க. வஃபாத்துடைய நேரத்துல கூட பெருமானார் மீது இருந்த அந்த அன்பு, அந்த பொசசிவ்னஸ் விட்டா கொடுக்கல ஆயிஷா அம்மா. ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பயங்கரமாக தேம்பி அழுகிறார்கள். அவர்கள் அழுவதை பார்த்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அவர்களை நெருக்கிவிட்டு காதில் வேறொரு விஷயத்தை சொல்கிறார்கள். சொன்னவுடன் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி தேம்பி அழுதார்களோ அதை விட பன்மடங்காக ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் முடிஞ்ச வெளியே வர்றாங்க. அந்த உடனே ஆயிஷா அம்மா ஃபாத்திமா கூப்பிட்டீங்க வா, ரசூலுல்லாஹ் என்னமோ காதுல ஒண்ணு சொன்னாங்களே, நீ உடனே அழுது, என்ன விஷயம் அது அப்படின்னு கேக்குறாங்க. பெண்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சீக்கிரட்டா நம்ம வைக்கணும்னு நினைச்சாலும் விட மாட்டாங்க. நம்மளுக்கு நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய கணவன்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். நம்ம ஏதாவது சொல்ல வேண்டாம்னு இருப்போம். அவங்க நோண்டல கொடுக்கிற பிரஷர்ல சுபஹானல்லாஹ் இதுக்கு சொல்லிட்டே நம்ம பேசாம ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படியும் சில பெண்கள் இருப்பாங்க. அப்போ என்னமோ சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க,
இல்ல இல்ல நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சரி அழுததை விடு, ரெண்டாவது கூப்பிட்டு ஏதோ சொன்னாங்க சிரிச்சிய, அது என்ன அதையாவது சொல்ல பார்ப்போம் அப்படிங்க. உடனே ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க, மா குன்து உஃஷி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிர்ரஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை ரகசியமாக என்னிடத்தில் சொன்னார்களோ அதை ஒருபோதும் நான் வெளிப்படுத்த மாட்டேன். இது பெருமானார் எனக்கு சொன்ன ரகசியம். ரெண்டு பேருக்கும் விடுவாங்களா? சரி, காலம் கழிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகு ஃபாத்திமா அம்மாட்ட ஆயிஷா அம்மா போய் கேட்கிறாங்க, இந்தாமா யாருக்கு மௌத்து ஹயாத்துன்னு தெரியாது. எந்த அளவுக்கு பாத்தீங்க, அவங்களுக்கு தூக்கமே வரல போல, மௌத்து ஹயாத்து யாருக்கு இல்ல என்னன்னு தெரியாது. அதனால அன்னைக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது ஏதோ சொன்னாங்க, நீ அழுத, அதுக்கடுத்து ஏதோ சொன்னாங்க சிரிச்ச, என்னன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக சொன்னார்கள். இருந்தாலும் இது சமுதாயத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கிற விஷயமாக இருந்த காரணத்தினால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு சொல்கிறார்கள், வலா உரானி இல்லா கத் ஹலர் அஜலி, என்னிடத்தில் என்னுடைய தந்தை அழைத்து சொன்னார், எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. அது வரைக்கும் யாருக்கும் தெரியல, ஏதோ உடம்பு முடியாம இருக்கிறாங்கன்னு தான் தெரிஞ்சது. எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் என்னை முதலாக ஃபாத்திமாவை நீ தான் சந்திப்பாய். நான் உன்னை விட முந்தி சென்று விடுவேன் அல்லாஹ்வை பார்ப்பதற்காக என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் இரண்டு வருத்தமான செய்தி. ஒன்று பெருமானாருடைய மரணம், இரண்டாவது ஃபாத்திமா அம்மா அவர்களுடைய மரணம். இந்த இரண்டில் தன்னுடைய மரணத்தை நினைத்து ஃபாத்திமா அம்மா அவர்கள் அழவில்லை. தன்னுடைய தந்தையாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முடிந்து விட்டது, நம் கண்களுக்கு முன்னால் விழா வரும் காலம் முடிந்து விட்டது என்பதை நினைத்து நான் அழுதேன். அவர்களுடைய மரணத்தை சொன்னார்கள், எனவே நான் அழுதேன் என்று ஃபாத்திமா அம்மா சொல்றாங்க. அதற்கு அடுத்து ஏன் சிரிச்ச அதற்கான காரணத்தையும் சொல்கிறார்கள். பிறகு நான் அழுவதை பார்த்து பெருமானார் என்னை நெருக்கி வைத்து, அலா தர்தீன அன் தகூனி சய்யிதத்து நிசாஇல் முஃமினீன், ஃபாத்திமாவே முஃமின்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொர்க்கத்தினுடைய தலைவியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் தான் சொர்க்கத்தில் தலைவியாக இருப்பீர்கள் என்கிற நன்மாராயத்தை சொல்கிறார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நான் மீண்டும் பெருமானாரை உடனடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் எனக்கு இருக்கிறது. அதோடு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் சொர்க்கத்தில் நான் தலைவியாக இருக்கின்ற பாக்கியத்தை என்னுடைய தந்தை பெற்றுக் கொடுத்தார். அதை நினைத்து நான் மகிழ்ந்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் ரகசியம் எந்த அளவிற்கு பேணப்பட வேண்டுமோ, பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட வேண்டும். பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகு பல காலங்களுக்கு பிறகு இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இதனையும் சொன்னார்கள். எனவே பெண்களில் சில நபர்கள் இப்படியும் இருப்பார்கள், சில நபர்கள் ரகசியத்தை பேணுவதில் சிறந்தவர்களாக இருப்பார் என்பதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகச் சிறந்தவரும் உண்மை. வேறொரு விஷயம் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மௌத் யாருக்கு எப்படி வரும் எங்க வரும் யாருக்குமே தெரியாதுன்னு. நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மரணம் முதற்கொண்டு தங்களுடைய குடும்பத்தார்களுடைய மரணம் வரைக்கும் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொருவருடைய மரண நாளும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்திருந்தார். உடனே ஒரு ஆயத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. மவுத்துங்கிறது எப்போ யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே. ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரிஞ்சது? ரசூலுல்லாஹ்க்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கும் தெரியாதுதானே. அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். இன்னும் கிதாபுகளில் உண்டு, நல்லவர்களுக்கு தங்களுடைய மரணம் எப்பொழுது என்று முன்பே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுவிடும். சில பேர்லாம் பார்த்தா தெரியும், சாலிஹான நபர்கள் உடனே கரெக்டா மவுத்தாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அல்லது 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு வசியத்தெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமையா இருக்கணும், இங்கேயும் இந்த பொருள் வச்சிருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். ஏன் இப்படி சொல்றாங்க சிந்தனைக்கே வந்திருக்காது. மறுநாள் அவர்கள் மரணித்து விடுவார்கள்.
அல்லது அதற்கு அடுத்த நாள் அவர்கள் மரணித்து விடுவார்கள், நெருக்கத்தில் அவர்கள் மரணித்து விடுவார்கள். அப்படி என்றால் என்ன, ஒரு தங்களுக்கு மரணம் நெருங்குகிறது என்கிற ஒரு அடையாளத்தை வல்லோன் அல்லாஹ் நல்லடியார்களுக்கு காட்டுவான் என்கிற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்துணை மறைவான விஷயங்களும் வல்லோன் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்பதற்கு இந்த ஹதீஸும் இந்த வரலாறு மிகச்சிறந்த ஒரு சான்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நட்பின் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மகள் விதவையாக இருக்கின்றார்கள், ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த இடத்துல பொதுவா எந்த ஒரு தகப்பனுக்கும் அவங்களுடைய மகள் விதவையாக இருப்பதை பார்த்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் அமைதியா இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் எப்படியாவது அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் தான் நினைப்பாங்க. அதுதான் உண்மையான அன்பு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே போன்ற ஹப்ஸா அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல போய் யாருக்கிட்ட கேட்கிறாங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஹப்ஸா, நீங்க விரும்புனீங்க சரின்னு சொன்னா உங்களுக்கு என் மகன் ஹப்ஸாவை நான் வந்து நிக்கா பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கது பதாலி அல்லா அத்தஸவ்வஜ யௌமி ஹாதா, இப்போ நிக்கா பண்ற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. பல இடங்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா, பொண்ணு கேட்டு போவோம், மாப்பிள்ளை கேட்டு போவோம், உடனே மறுக்க முடியாது, அங்க பல காரணங்கள் இருக்கும். அதனால உங்களோட வார்த்தை என்னண்டா, இப்ப அந்த ஐடியா இல்லைங்க, இன்ஷா அல்லாஹ் பிறகு சொல்றோம் அப்படிங்கிற அதே வார்த்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இப்ப எனக்கு நிக்காஹ் பண்ற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கொஞ்சம் வருத்தமாயிருது, நெருங்கிய நண்பர்கள். சரி, அதுக்கு அடுத்த ஆப்ஷன் யாரு அப்படிங்கிறப்போ ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சென்று கேட்கிறார்கள், என்னுடைய இன் ஷிஅத அன்கஹ்துக ஹப்ஸா, நீங்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என் மகளை வந்து நிக்கா பண்ணி வைக்கிறேன். அந்த இடத்தில் வயசு வித்தியாசம் பார்க்கவில்லை. நல்ல மனிதர், நல்ல குணம், நல்ல ஈமான், நல்ல அமல்கள் நிறைந்திருந்தது. அதனால ஒவ்வொரு தகப்பனும் தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, தன் மகளுக்கு எவ்வளவு படித்திருக்கிறார் அல்லது எவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறார், எவ்வளவு சொத்துக்குரியவர் என்பது அல்ல, அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அந்த ஆண்மகன் எப்படிப்பட்டவன், அதைத்தான் பார்க்க வேண்டும். நியத்து சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்கிறாங்க, என் மகளை நீங்க விரும்புனீங்கன்னா நிக்கா பண்ணி தர்றேன். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் சொல்லிடுறாங்க, இல்ல இப்போ வந்து அந்த ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு ஓப்பனா சொல்லிட்டாங்க, இவங்க சைலண்டா இருந்துடுறாங்க. ஐடியா இல்லைங்கிறத அமைதியா இருந்துட்டு அப்படி பேச்சு திருப்பிட்டு போயிடுறாங்க. சில காலங்களுக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் அவருடைய மகளான ஹப்ஸா அம்மாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். இதை விட சிறந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும்? அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார்கள், என்னுடைய மகளுக்கு இவர்களை விட அகிலத்தின் அதிபதியாகிய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இறைவன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள் என்பது வரலாறு. பெருமானாருடைய நிக்காவுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்ப போறாங்க, யாருக்கிட்ட போறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, என் மேல ரொம்ப கோபமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப சங்கடப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னி கத அலிம்து அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத தக்கரஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி உமருடைய மகள் விதவையாக இருக்கிறாள், அவளை திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு ஒரு ஆறுதலாக சமாதானமாக இருக்கும் என்கிற கருத்தை ஒரு முறை முன்வைத்தார்கள். அது எனக்கு தெரிந்திருந்தது. ஃபலம் அகுன் லஅஃஷி சிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் இப்படி ஒரு விருப்பத்தோடு இருக்கிறார்கள், அதுவும் உங்களுடைய மகள் மீது உண்டான விருப்பம் அல்ல, நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக, உங்களுக்கு ஆறுதலாக அமைய வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை பெருமானார் சற்று மறைத்து வைத்திருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியவில்லை, நான் அறிந்திருந்தேன். பெருமானார் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை. வலவு தரக்கஹா, ஒருவேளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிந்தனையோடு அவர்கள் முடித்திருந்தார், அவர்கள் உங்களுடைய மகளாய் ஹப்ஸாவை நிக்காஹ் செய்யவில்லை என்றால் அதன் மீது எந்த விதமான
செயல்பாடும் அவர்கள் முன்னெடுத்து வைக்கவில்லை என்றால் அவர்களை நான் என்னுடைய மனைவியாக ஏற்றிருப்பேன். ஆனால் பெருமானார் இதை ரகசியமாக வைத்திருந்தார்கள். என்னுடைய தோழருடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியோர்களே, தோழர்களுடைய ரகசியமாக இருக்கட்டும், மனைவி கணவன்மார்களுடைய ரகசியமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய ரகசியமாக இருக்கட்டும், பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் ரகசியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஏன் வேறொரு நபர் யாருமே நமக்கு தெரியாது, அப்படியும் இருந்தாலும் கூட அந்த ரகசியத்தை சொல்லவே கூடாது. ஆனா இன்னைக்கெல்லாம் நம்ம எப்படி தெரியுமா இருப்போம், அவருக்கு சொல்லல அப்படின்னா நான் யார்ட்டி சொல்ல மாட்டேன் சொல்லு, அந்த இடத்துல உடனே யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், நமக்கு மட்டும்தான் இருக்கும். இதுல ஒரு டைலாக் வரும், எங்கிட்ட சொன்னீங்கன்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடக்கும், நம்ம அவங்களதான் அந்த கிணத்துலயே போடணும், ஃபர்ஸ்ட் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி என்கிட்ட இருக்கும் அப்படின்ட்டு யாருக்கு மனதில் புதைத்து வைக்க முடியும்? இன்னும் சில பேர் அடுத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வர்றதுக்குன்னு சில தூண்டுதல் விட்டு ஃப்ரெண்ட்ஸுகள் அனுப்பி வைப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்க, சில பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அவங்க அக்கா குடும்பத்துல என்ன நடக்குது, வீட்டுக்காரோட அக்கா குடும்பத்துல என்ன நடக்குது, அவங்க அண்ணன் குடும்பத்துல என்ன நடக்குது, இது எல்லாம் தெரிஞ்சுட்டு வர்றதுக்குன்னு சில பொடிமக்கள் அனுப்பி விடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அம்மா அனுப்புனாங்க, போயிட்டு விளையாண்டு வருவாங்க, வந்ததுக்கப்புறம் என்ன பேசிட்டு இருந்தாங்க, அதுவாமா அவங்க ஒண்ணுமே தெரியாது, இப்படி பேசிட்டு இருந்தாங்கம்மா, சங்கர செழிப்புகள் பேசி இருக்கலாம். உடனே இதுதாண்டா வாய்ப்பு, அந்த இடத்துல புதிய ஒரு சண்டை, அதுக்கடுத்து குடும்பம் ரெண்டாகணும். இப்படி சில பெற்றோர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? நிறைவாக ஒரு வரலாற்றினுடைய பின்னணியை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு நீண்ட காலங்கள் பணிவிடை செய்தவர்கள். அவங்க பணிவிடையின் சமயத்துல ஒரு முறை வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாகுது. அவங்க அம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வந்த உடனே அவங்க அம்மா கேட்கிறாங்கம்மா, ஹபஸக அனஸ், அனஸே ஏன் லேட்டா வந்த, என்னாச்சு, எப்போ சீக்கிரமா வந்துருவீங்க, இன்னைக்கு என்ன தாமதம் அப்படின்னு கேட்ட உடனே அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பஅஸனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஜத்தின், பெருமானார் அவர்களுடைய ஒரு தேவைக்காக, என்ன தேவை சொல்லல, இந்த வேலைக்கு போன அப்படின்னு சொல்லல, பெருமானாருடைய ஒரு தேவைக்காக என்ன இந்த இடத்தில் அனுப்பி வைத்தார்கள், நான் சென்று வந்தேன். அதற்கடுத்து நம்ம யதார்த்தமா கேட்கிறாங்க, பெருமானார் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது அல்ல, நான் ஒரு வேலையா போயிட்டு வந்து, இன்னைக்கு நம்ம யார்கிட்ட சொல்லும் பிள்ளைங்க வந்து நான் இன்னும் இந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா, எந்த இடத்துக்கு போனேன், இந்த ஒரு வேலையா போனேன், எந்த வேலையா போனேன் கேட்போமா இல்லையா? கேட்டுத்தான் ஆக வேண்டும், அதுதான் பிள்ளை வளர்ப்பு. அப்ப அதுக்கு அடுத்து அவங்க அம்மா கேட்கிறாங்க, மஹாஜத்துகு, பெருமானாருடைய தேவை என்ன, எதுக்கு அனுப்பி வச்சாங்க? சொன்ன உடனே அதற்கு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னஹா சிர்ருன், அம்மா இது ரகசியம், இது பெருமானாருக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது, இது ரகசியம் என்று சொல்கிறார்கள். இது நம்மள இருந்தே அம்மா தான சொல்லு அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், லா துஹத்திஸன் பிசிர்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதா, பெருமானாருடைய இந்த ரகசியத்தை என்றுமே யாருக்கும் சொல்லிவிடக் கூடாது. இதுதான் ஒரு தாய் தன் பிள்ளை வளர்க்கும் முறை. அடுத்த ஒரு ரகசியம் என்று பிள்ளைகள் சொன்னால் அது உன்னிடத்தில் ரகசியமாகவே இருக்கட்டும், என்னிடத்தில் மட்டுமல்ல யாரிடத்தும் அதை சொல்லிவிடக் கூடாது என்கிற ஒரு பாடம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், போதனை கொடுக்க வேண்டும். அந்த போதனையில் வந்தவர்கள் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் அவங்க எதுக்கு போனாங்க, ஏன் போனாங்க சொல்லவே இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை. அந்த ஹதீஸ் அப்படி மூடலாகவே இருக்கிறது என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் கண்ணியத்திற்குரியோர்களே, ரகசியம் என்பது இயன்ற வரைக்கும் நம்முடைய ரகசியங்கள் அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தால் நம்மிடத்தில் இருக்கும் வரைக்கும் தான் அது ரகசியம். இல்லை என்றால் பிறரிடத்தில் சென்று விட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் அது வெளியாகி விடலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் நம்பிக்கைக்குரியவர்களிடத்தில் சில தகவல்களை நாம் சொல்லுவோம், அவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ரகசியம், பிறருடைய ரகசியம் நமக்கு தெரியும் என்றால், நம்மிடத்தில் சொல்லப்படுகிறது என்றால், நம்முடைய மௌத்து வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா, அதை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிணத்துல போட்ட கல்லுண்டு அப்படியே இருக்கணும். அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடக்கூடாது, அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லிடக்கூடாது, கடைசி வரைக்கும் அதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்கணும். ரகசியம் இது அல்லாஹ்விற்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது, அவருக்கும் எனக்கும் மத்தியில் உள்ளது. நான் இதை சொல்லிவிட்டால் அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடுவான் என்கிற எண்ணம், அதே சமயத்தில் ஈமானிய குணம் என்பது பிறருடைய ரகசியத்தை பாதுகாப்பதுதான் என்கிற உயர்ந்த நற்குணத்தோடு வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இன்ற வரைக்கும் நம்முடைய ரகசியங்களை நம்மிடத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திர புரிவானாக. பிறருடைய ரகசியங்கள் நம்மிடத்தில்
நம்பிக்கையோடு சொல்லப்பட்டால் நம்பிக்கையோடு கடைசி காலம் வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய நற்குணத்தை வல்லும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.